வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் என்னாலும் எவ்வளேனும் வாழ்க்கை வாழணும். ஆண்டோட பிள்ளைங்க எப்பொழுதுமே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின். ஏன்னா ஆண்டவர் வேதத்தில் வெளிச்சத்தை குறித்து நிறைய இடங்களில் நமக்கு சொல்லுவாங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்போ தேவனுடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே இருளில் இருக்கக்கூடாதுன்றது ஆண்டவருடைய பிரியமாக இருக்கு. இன்றைக்கி ஒருவேளை நம்ம இருளில் இருக்கலாம், வெளிச்சத்துலேயும் இருளையும் மாறி மாறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நீ எப்பொழுதுமே வெளிச்சத்தில் இருக்கும். நித்திய காலம் வெளிச்சத்தில் இருக்கும். யுத்த வீரன் எப்பொழுதுமே யுத்த காலத்தில் ரெடியாக இருந்துக்கிட்டே இருப்பான். அப்போ ஆண்டவருக்காக பயன்படணும்னு நினைக்கிறவன் இருளில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வாலிப பிள்ளைங்க. ஆண்டவருக்காக நான் பயன்படணும், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னு வாஞ்சை இருந்தால் மட்டும் போதாது. அந்த வாஞ்சையோட பிரயாசமும் வேணும். அந்த பிரயாசம் என்ன அப்படின்னா, வாஞ்சையை நிறைவேற்றுகிற தேவன், பிரயாசம் நம்மளோட தான் இருக்கணும். பிரயாசம் என்னன்னா, இருளில் போகாதபடிக்கு வெளிச்சத்தில் நிற்கிற பிள்ளைகளாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய பிரயாசத்தை நிறைவேற்றும். கர்த்தருக்காக ஊழியம் பார்க்கணும், கர்த்தருக்காக எழுமணும், கர்த்தருக்காக சேவை செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கணும். இது வாஞ்சை. இதை நிறைவேற்றுவார். ஆனால் இந்த வாஞ்சை வேணும்னும் போது நம்ம எங்கே இருக்கணும்? வெளிச்சத்தில் இருக்கணும். இருளில் இருந்துட்டு இந்த வாஞ்சை வேணும்னு நம்ம கேட்போம்னா நிறைவேறாது. நம்ம மனசு நினைக்கணும், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தில் இருப்பேன், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் வெளிச்சத்தில் இருப்பேன். இந்த நாளில் கூட அழகாக ஒரு காரியம் பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 34வது வசனம், 33 வாசிக்கலாம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அழகா நீங்க பாருங்க, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. அப்போ ஒரு அவயத்துக்கு எது வெளிச்சம்? கண்ணு வெளிச்சம். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. சொல்லுங்க. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாய். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சரீரத்துக்கு வெளிச்சம் எது? கண்ணு. இந்த ஒரு கண்ணு வழியா ஒரு வெளிச்சத்துல இருக்கிறவ என்னைக்கே இடறி விழ மாட்டான். இப்ப டிம் இருட்டாயிடுச்சு அப்படின்னா அங்க விளக்கு கொளுத்திடலாம். கொளுத்திட்டு வெளிச்சம் வர மாதிரி வைக்கணும். வெளிச்சம் வராத மாதிரி எங்கன்னா ட்ரம்முக்குள்ள வெளிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? நோ யூஸ். இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நோ யூஸா அநேக வேலையில இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆலயத்துக்கு வரலாம், வேதம் வாசிக்கலாம், ஆனா என் கண்ணானது வெளிச்சத்தை நோக்காமல் இருக்குமே ஆனால் என் அவயம் என்ன ஆகுது? இருளடைந்து போகிறதா. நேற்றைய தினத்தில் சொன்னது போலதான், ஜெபிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வேத வாசிப்பு இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. இப்போ சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்வையினாலே பார்த்து அதை கேட்குங்க. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது.
நீங்களாம் வாலிப பிள்ளைங்க சின்ன வயசில் இருந்திருப்பீங்கன்னா உங்கள் மம்மி டாடி கிட்ட இப்படி தான் கேட்டிருப்பீங்க. டிவியில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்துருப்பீங்க. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மில்க் பவுடரை பார்த்துருப்பீங்கன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு வாங்கி கொடுங்கன்னு வேணும். அதை பார்க்க பார்க்க அதனுடைய சுவை உள்ள வராது, அதை பார்க்கறதுனால அது இச்சை உள்ள வந்துடும். ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா அது நமக்குள்ள வந்துடும். அப்போ எப்போ இமையை மூடணும், எப்போ இமையை திறக்கணுங்கிறது ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு எப்பொழுதுமே நல்லா தெரியணும். ஏவாள் கண்ணின் வழியாய் அந்த கனியை பார்த்தபடினாலே அவளுக்குள்ளே சாப்பிடணும்னு இச்சை வந்த உடனே தான் சர்ப்பமானது வந்து சோதனை பண்ணுச்சு. சர்ப்பம் எப்போ வந்தது? ஆண்டவர் இதை புசிக்காதீங்கன்னு சொல்லும் போதும் சர்ப்பம் இருந்தது, சத்ரு இருந்தான். இதை புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் கூட சத்ரு இருந்தான். ஆனால் ஆதாம் ஏவாளை அண்ட விடவில்லையே, அண்டிக் கொள்ளவில்லையே. எப்போ பார்வையின் வழியாய் அந்த கனியை அவள் இச்சித்து நோக்கிட்டாளோ அப்பொழுது அவளுக்குள்ளே பாவம் வந்தது. அப்ப இங்க பார்க்கிறோம், உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அப்போ இன்னைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு விடை உண்டாகட்டும். ஒரு விஷயத்துல விழுறோம் அப்படின்னா கண் இருள் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கண் அதை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். கண் அதை சிநேகித்துருச்சுன்னு அர்த்தம். அதில் விழாதபடிக்கு மூட வேண்டிய நேரத்தில் கண்களை மூடி இருப்போம்னா நம்ம அதில் கீழே விழ மாட்டோம். அல்லேலூயா. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழணும்னா இந்த கண் மூடப்பட வேண்டும். எப்பொழுது, எதற்கு அப்படிங்கிற ஞானத்தோட. நான் மூட வேண்டிய விஷயத்துக்கு மூடிட்டேன் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ஊசி குத்தும்போது பார்த்தா கண்ணை டைட்டாக மூடிப்பாங்க, பல்ல டைட்டாக கடிச்சுப்பாங்க. பார்த்தா இன்னும் பயம் வரும். அதே போல தான் நாம் எந்த இதுக்கு மூடணுமோ அந்த இதுக்கு மூடணும். கண்ணை நம் மூடாதபடிக்கு திறந்து வைப்போம்னா, லோத் தன் பார்வையினாலே இச்சித்தபடினாலே தன் பார்வையை வேறு டைரக்ஷன் பக்கம் திருப்பதுனாலே அந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும்னு தன் ஆசீர்வாதங்களை இழந்தார். சிம்சோன் தன் பார்வையினாலே இச்சை உண்டானபடியினாலே அவர் தன் ஆசீர்வாதத்தை இழந்தார். அப்போ அங்கே அவர்கள் அதை மூடி இருப்பார், தன் பார்வையை மூடி இருப்பாங்கன்னா, அந்த நேரத்தில் தன் பார்வைக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்துருப்பாங்கன்னா அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கடைசி வரைக்கும் வாழ்ந்து மறைச்சிருப்பாங்க. அப்போ கண்களை மூட வேண்டியவைகளுக்கு நாம் மூடுகிற பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம வீடுகளில் அநேக செலவுகள் எதனால வருது? பார்வையினால தான் வருது. நீங்கள்லாம் ஃபெஸ்டிவல் சீசனுக்கு கடைக்கு போவீங்க. போன உடனே என்ன ஆகும்? அந்த ட்ரெஸ்ஸு டிஸ்பிளேல நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, இந்த பையன் இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டிருக்கான், அப்பா கிட்ட கேட்டு நம்ம வாங்கணும். இந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக போட்டிருக்கு, அம்மா கிட்ட கேட்டு வாங்கணும். அவங்க போட்டிருக்க கம்பல் நல்லா இருக்கே, எங்கே எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு கேள்வி அதை தானே கேட்போம். அப்படி கேட்டவங்க எத்தனை பேர்? அவ்வளோ நல்லவங்களா? உங்கள் கம்பல் எங்கே எடுத்தீங்க? நல்லா இருக்கு. உங்கள் ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்தீங்க? நல்லா இருக்கு. கேட்டிருப்போமா இல்லையா? ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான். இன்னைக்கு தம்பி ஜோஷா கூட ஒன்று சொன்னான், எங்கப்பா எடுத்த? நான் கேட்டேன். அப்போது அந்த உணர்வு தூண்டப்படுகிறதுல, அப்போ அந்த உணர்வு தூண்டப்படாதபடிக்கு அங்கே தட்டி வைக்கணும். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தை செய்து ஜெயம் எடுக்கணும்னா நாம் கண்களை மூட வேண்டிய இடத்துல மூடணும், கண்களை திறக்க வேண்டிய இடத்துல திறக்கணும். அதிகாலையில் உறங்கி கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம்னா அந்த நாள் நமக்கு இருளடைந்த நாளாக இருக்கும். காலையில் எழும்பி எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற வார்த்தையை நான் தியானம் பண்ணுவேனே என்றால், அப்போ வெளிச்சத்தை பார்த்துட்டேன்னா, அதிகாலமே நான் வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய வெளிச்சத்தை பார்த்துட்டேன்னா பார்க்கக்கூடாத இருளை நான் பார்க்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைங்களே. பார்க்கக்கூடிய என் வெளிச்சம் இதுதான். ஆண்டவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வெளிச்சம் இதுதான்.
இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டோம்னா பார்க்க கூடாத இருளை நான் பார்க்க மாட்டேன். இந்த வெளிச்சத்தை பார்க்கல அப்படின்னு வச்சுப்போமே, காலையில பார்க்க கூடாத இருளை நான் வெளிச்சமா பார்த்துடுவேன். புரியுதா? அழகா சொல்லணும்னா, நான் காலையில எழும்பி என் வேத வசனத்தை நான் பார்க்காம வெளியே கிளம்பி போயிட்டேன்னா இருளா இருக்கிறது என் கண்ணுக்கு வெளிச்சமா மாறிடும். வேதத்தை வாசிச்சுட்டு நான் கடந்து போனேன்னா இருளா இருக்கிறது இருளா என் கண்ணுக்கு தெரியும். அதை என் அப்பா பார்க்க விட மாட்டாரு, கடந்து போக பண்ணிடுவாரு. நடந்து போறீங்க, ட்ரைனேஜ் திறந்துருக்குது, எட்டி பார்க்குறீங்க, இருட்டா இருக்குது, உள்ள வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னா குதிச்சு உள்ள நடந்து போயிருக்கிறீங்களா? இல்லை இல்லையா? அப்போ உலகத்துல வெளிச்சத்துல உலக வாழ்க்கையில வெளிச்சத்துல நிக்கிற நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில எது இருள் எது வெளிச்சம்ங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்காக பயன்படுகிற பாத்திரமாய் மாற முடியும். நீங்கள் யுத்த சேனைகள், நீங்க யுத்த குதிரைகள். யுத்த சேனைகளும் யுத்த குதிரைகளும் வெற்றி பெறுகிறதா இருக்கணும். தீர்க்கதரிசிய கொல்றதுக்கு படையே வந்தது. அவன் உலக கண்கள்ல பார்க்கும் பொழுது அந்த படையை பார்த்து பயந்து போனவனா இருக்கான். உலக பார்வை பயத்தை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலக பார்வை பயத்தை கொடுக்கும். உலக பார்வை பயத்தை கொடுக்கும். பார்க்கறது நல்லது இருக்கும், சிலது கெட்டது இருக்கும். கெட்டதை பார்த்துட்டோம்னா பயம் வந்துடும். உலக பார்வை பயத்தை கொடுக்கும். ஆனால் அங்கே தீர்க்கதரிசி அழகாய் வந்து அவருடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை செபத்தினால் திறந்த பொழுது அவனுக்குள்ளாக ஆவியின் வெளிச்சம் வந்தபடியினால வந்த ஜனங்களை காட்டிலும் சேனைகள் நிறைய இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திறக்க வேண்டிய கண்ணு திறந்துடுச்சு, மனக்கண்ணு திறந்துடுச்சு, மனக்கண் வெளிச்சமா இருந்துடுச்சு அப்படின்னா இந்த உலகத்துல வரக்கூடிய தூணை காரியங்களை கடந்து போக நமக்கு பலன் வந்துடும். அவன் உலக கண்களோடு வந்தான், கடைசியில் அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு வழி தெரியாம எங்க போயிட்டாங்க? யாரை அழிக்கணும்ட்டு எந்த ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி வந்தாங்களோ, அந்த ராஜாவுக்கு துணையாக இருந்த தீர்க்கதரிசி அழிக்கணும்னு வந்தாங்களோ, அதே ராஜாவின் இடத்துல அந்த தீர்க்கதரிசி கொண்டு போய் நிறுத்திட்டார். வெட்டிடலாமான்னு கேட்கும்போது வேண்டாம், ஆகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்றார். இது பெருந்தன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைங்களே, உங்களுக்கு விடை என்னன்னா, நான் ஏன் கீழே விழுந்து எழுந்திருக்கிறேன், நான் கீழே விழாமல் இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கும். கேட்க தயக்கத்தோடு இருந்திருக்கிறீங்க. கர்த்தர் தெளிவாய் சொல்லக்கூடிய காரியம், உன் கண் வெளிச்சமாக இருந்தால் நீ இருளில் இருக்க மாட்ட. உன் கண் வெளிச்சத்தில் இருந்ததுன்னா, நீ வெளிச்சத்தில் இருந்தனா இருளில் விழமாட்ட. அப்போ வெளிச்சத்தில் இருக்கிற நீ வார்த்தையை தியானம் பண்ணுவேன்னா இருள் உனக்குள்ள வராது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ விட கிடைச்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார். டிராப்ஸ் விட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணு சரியாம போச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா, ஒரு மாசம் ஃபுல்லா இந்த டிராப்ஸை விடுங்க, கண்ணு கிளீன் ஆயிடும்னுவாங்க. அப்போ அனுதினமும் உன் கண் இருள் அடையாதபடிக்கு இருக்க நீ வெளிச்சத்தின் வார்த்தைகளை தியானம் பண்ண நீ வெளிச்சத்தின் மகளாய் பிள்ளைகளாய் நீங்க வாழ்வீங்க. வெளிச்சத்துல இருக்கிறவன் இருளில் இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டியை மாறிடும். நீங்களனாலும் வழிகாட்டி. ஏன்னா நம்மளுடைய வழிகாட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பின்பாக செல்லுகிற நாம், நமக்கு பின்பாக ஒரு கூட்டம் வருகிறதற்கு வழி பண்ணுகிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எப்பொழுதுமே ஒன்று இருக்கும், நான் ஒரு வழிகாட்டி, நான் வழிகாட்டுவேன். இருளிலே இருக்கிற மாந்தர்களை வெளிச்சத்திலே நடக்க பண்ணுகிற வழிகாட்டி. நான் வழிகாட்டியா வாழணும்னு விரும்புகிறேன்ப்பா. கேளுங்க, ஆண்டவர் இந்த மாலை வேளையில அந்த கிருபையை தருகிறவராக இருக்கிறார். நான் அநேகருக்கு வழிகாட்டியா இருக்கணும்னு விரும்புகிறேன். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நான் வழிகாட்டியா இருக்கணும்னு விரும்புகிறேன்ப்பா. அப்படியா மகனே? அப்ப நீ வெளிச்சத்தில் நிப்பேன்பா. ஒருவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆகிய நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி அவர் இருந்தவரும்
இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவரும் காணக்கூடாதபடி இருக்கிற நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நமக்கு தரிசனம் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை காண்பதே எனக்கு பேரின்பம், பேரானந்தம். அவரை காணும்படியான வெளிச்சம் எனக்குள்ளாக ரதரோஷ்யாந்தரோ, அவரை காணும்படியான ஒரு வெளிச்சம் எனக்குள்ளாக வருமேயானால் நான் இருளிலே இராதபடிக்கு என்னை அவர் நடத்துவார். இருளிலே இருக்கிறவர்களை மீட்டெடுக்கும்படியான வல்லமை எனக்கு தருவார். அதுதாங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அழகாய் மாலை வேளையில் ஆண்டவர் உணர்த்தின காரியம், ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஜெபிக்க தடையா இருக்கு, வேதம் வாசிக்க தடையா இருக்கு அப்படின்னு வாலிப பிள்ளைங்க இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீடுகளில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. உங்கள் கண்கள் மூடப்பட்ட நிலையில் இருந்தாலும் வெளிச்சத்தை நீங்கள் காண்பீங்க. உதவிக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் அபயம் விடும் பொழுது ஏன் கண்ணு தெரியாமல் போகுது? வேதத்தை வாசிக்க முடியாமல் நம்ம போகிறோன்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஏன்? அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் நான் பார்த்து 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 நிஜ வெளிச்சம் எது, போலியான வெளிச்சம் எதுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ நிஜ வெளிச்சத்தை பார்க்க முடியாதபடிக்கு உங்கள் கண்கள் கூசி போன நிலையில் இருக்குமே. ஆனால் அப்போ ஒரு செகண்ட் நீங்கள் ஸ்டே பண்ணணும், கண்ணை மூடுகிறவர்களாய் மாறும். அந்த கண்ணை மூடும் பொழுது அங்கே கர்த்தர் நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்களோ உங்கள் மெமரியிலேருந்து எல்லாத்தையும் அழிப்பார். அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கண்ணை திறக்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனி வேதம் வாசிப்பதற்கு பயங்கரமாக நீங்கள் வாஞ்சியோடு வாசிக்க போகிறீங்க. இந்த மாலை வேலையிலேருந்து இது நாள் வரைக்கும் வாசித்ததுக்கும் இப்போ வாசித்ததுக்கும் இப்போ எப்படி வாசிக்க போகிறீங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது நாள் வரைக்கும் அழகாக இருக்கல அந்த ஜீனு, அழகாக இருக்கல அந்த டிஷர்ட், சூப்பராக இருக்கல, எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். ஒரு சாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க நீங்கள் டேஷ் போட்டு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி இருந்துட்டு நான் வீட்டுக்குள்ளே வரேன், என்கிட்ட ஏதோ ஒரு உடை தான் இருக்குது, அது அழகு இல்லாமல் இருக்கும், அது மேலே எனக்கு பிரியம் இருக்காது. ஏன்? உலகத்தின் அழகை பார்த்தபடினால என் வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு பெரிய மதிப்பாக இருக்காது. இல்லை, அங்கே கண்ணை மூடிட்டு என் வீட்டுக்குள்ளே கிழிஞ்ச உடை இருந்தாலும் அதை பொக்கிஷமாக எடுத்து உடுத்தி கொள்வோம். இது ஒரு சாம்பிள் சொல்கிறேன். அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிங்க. அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே நீ வெளிச்சமாக இருக்க போகிறப்பா, நீ வெளிச்சமாக இருக்க போகிறம்மா, அப்போ உன் வெளிச்சத்தில் நிறைய பேர் நடந்து வர போகிறாங்க, நீ எனக்காக பயன்படக்கூடிய பாத்திரமாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பயன்படுவியான்னு கேட்குற. அல்லேலூயா. பயன்படுவியா? 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 ஆண்டவர் கேட்குறது, எனக்காக நீ பயன்படுவாயா? எனக்காக ஓடுவியா? எனக்காக நிற்பியா? எனக்காக கசையடி வாங்குவியா? எனக்காக நீ அசிங்கப்படுவியா? எனக்காக எல்லா வேதனையும் ஏற்றுக்கொள்ளுவியா? எனக்காக உபத்திரவத்தில் நீ நிற்பியா? நிற்க மாட்டோன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நிற்பேன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவாருன்னா நிற்க வைக்க பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நல்லவர் இன்னைக்கு நமக்கு அழகாக சொல்லியிருக்கார்ல, நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கணும்னு கர்த்தர் பிரியப்படுறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிரும். கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். பார்வையில் இழுப்புண்டவர்களாய் நாம் இராதபடி, எனக்கு இருக்கிறது போதும்பா, எனக்கு இருக்கிறது போதும், இழுப்புண்டவர்களாய் போகாதபடிக்கு நம்மை நாம் காத்துக்கொள்வோமே. ஆனால் கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பாதையில, நித்தியத்தின் பாதையில நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே,
நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவேன் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன்ப்பா. இந்த வெளிச்சத்தை நான் இனி பார்க்காம வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதப்பா. இதை பார்க்காம நான் வீட்டை விட்டு போகிறதுனால தான் என் கண்ணு இருளடைஞ்சு போயிடுது, என் வாழ்க்கை இருளடைஞ்சு போயிடுது. அப்படி இராதபடிக்கு வெளிச்சத்தின் வார்த்தையை நான் பார்த்து புறப்படுகிற பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னா ஒரு காலம் என் ஆவி, ஆத்துமா, சரீரம் இருளை நோக்கி போகாது. இருளிலே இருக்கிற மாந்தர்களை அழைத்து கொண்டு வெளிச்சத்துக்கு வருகிறதா இருக்கும். அல்லேலூயா. இருளில் இருக்கிறவங்கள வெளில கொண்டு வர்றதுக்கு வெளிச்சம் தேவை. நிறைய பேர் குழியில் இருக்கிறாங்க, நான் வந்து காப்பாற்றுறேங்கன்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா நீங்களும் விழுந்துடுவீங்க. அதற்கு மாறாக வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு நான் வருகிறேன் என்று நீங்கள் போவீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் நீங்கள் விழுந்து கிடந்தவர்களை மீட்டெடுத்து கொண்டு வருகிற ஜெய வீரர்களாய் மாறுவீங்க. வாலிப தங்கங்களே, வாலிப கண்மணிகளே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்கள் கண் இருள் அடையாதபடிக்கு நீங்கள் வெளிச்சத்திலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது உங்களை கிதியோனைப் போல உங்களை யுத்த சேனைகளாய் யூதா கோத்திரத்தில் ஜெயமெடுக்கக்கூடிய பங்குள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற பிரியப்படுகிறார். அந்த வெற்றியாளனாய் மாறுவதற்கு தடையாய் இருக்கிற இருளை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துவீராக. அப்புறப்படுத்துங்க வாலிப பிள்ளைகளை. வைராக்கியம் கொள்ளுங்க, வைராக்கியம் கொள்ளுங்க. நாங்கள் இருளை வணங்குவது இல்லை, இருளை ஆராதிக்கிறவர்கள் இல்லை, இருளை நேசிக்கிறவர்கள் இல்லை. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். சொல்லுங்களேன், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். டாடி, இந்த மாலை வேளையில் நீர் எங்களை நேசித்தமைக்காய் நன்றி அப்பா. ஒரு பார்வையும் இருளடையாதபடிக்கு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜீவ வெளிச்சம், நித்திய வெளிச்சம் சதா காலங்களிலும் இருப்பதாக. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் இருளிலே இந்த வேளையிலே இருக்குமே ஆனால் இதோ தேவ சத்தம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்முடைய பரிசுத்தத்தினாலே இருளடைந்த முகங்கள் வெளிச்சம் அடைவதாக, இருளடைந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுவதாக. இருளிலே அகப்பட்டு நான் கீழே விழுந்து கிடக்கிறேன், என்னை மிதிக்கிறார்கள் என்று வேதனையோடு நிற்கிற பிள்ளையை தூக்கி எடுப்பீராக ராஜா. இதை பார்க்கிற ஒவ்வொரு, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வெளிச்சத்தில் அழைத்து கொண்டு வாங்க அப்பா. வெளிச்சத்தில் அழைத்து கொண்டு வாங்க, வெளிச்சத்தில் அழைத்து கொண்டு வாங்க. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் மூலமாய் வேண்டிய நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமும்